ஸோ இந்த கிரீன் பில்டிங்ல இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா இதை வந்து குறைக்கிறதுக்கு எதுவும் நம்ம சொல்லலை. ஒரு பில்டிங் டிசைன் பண்ணும்போதும் சரி, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதும் சரி, இல்லை ஆஃப்டர் யூசேஜுக்கு அப்புறமும் நம்மள்கிட்ட இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸ் எந்த அளவு வந்து எஃபிஷியண்டாக வந்து பயன்படுத்தி அந்த பில்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி டில் அதோடைய லைஃப் சைக்கிள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு வந்து நம்ம வந்து அதை மெட்டீரியல் ரிசோர்ஸை ப்ராப்பராக வந்து பண்ண முடியுமோ அப்படி பண்ணுறதால நம்மளுக்கு நார்மலாக ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் அவர் என்வாரன்மெண்டல் இஷ்யூஸ் ஆர் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் ஆர் என்வாரன்மெண்டல் ரிசோர்ஸஸ் மேலே இருக்கிற அந்த நெகட்டிவ் இம்பேக்ட் ஓகே அதை வந்து கம்மி பண்ணி ஸோ ரெடியூஸ் பண்ணி பாசிட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை செயல்படக்கூடிய ஒரு கட்டிடத்தை தான் நாம் வந்து கிரீன் பில்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.